அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டொமினோ ஸ்டைலில் எப்படி வெஜ் பீஸா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் நான் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண வேண்டாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா மஷ்ரூம் உடஞ்சிரும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா இருக்காது. மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகிடுச்சு மசாலாலாம். இதை அப்படியே நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் இன்னும் நல்லா மசாலா கோட் ஆகும். நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன், பீஸா பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மாவெல்லாம் எப்படி பிசையணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பீஸா வீடியோ, சீஸ் பர்ஸ்ட் பீஸா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்க, நல்லா மாவு சாஃப்டாக வந்திருக்கு, ஈஸ்டெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. 5 நிமிஷம் கை எடுக்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதில் லைட்டாக மைதா தூவிட்டு இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வரும். நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு பண்ணுறதாலும் பண்ணலாம், இந்த மாதிரி கை வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கை வச்சு பண்ணும்போது வரலன்னா சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னா இடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். பாருங்க, இதுதான் சைஸ், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம சாஸ் அப்ளை பண்ணும்போது நல்லா உள்ளே போகும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப குத்திடக்கூடாது, லைட்டாக குத்தினா போதும். இப்போ நான் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பிடுங்க. ஒரு தடவையும் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ தான் பன் மாதிரி வரும் உள்ள, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்துடக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி அவனில் வைக்கும் போது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இப்போயே அதிகமாக பேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். போட்ட உடனே இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் சின்ன சின்னதாக ஏர் பபிள்ஸ் வரும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம திருப்பி விட்டுலாம். நீங்கள் ஃபோக் வச்சு குத்துனா தான் அந்த மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டில் நான் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல பேஸ், அதை எடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் பீஸா சாஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி அவன் இல்லாமல் பீஸா செய்கிறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் எப்படி பீஸா சாஸ் பீஸா பேஸ் செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நான் கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் எது வேணாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஹோம் மேட் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் மொசரல்லா சீஸ். மொசரல்லா சீஸ் ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஆனியன் கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் கேப்சிகம் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் பீஸாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாசேஜ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மஷ்ரூம் வச்சுருக்கேன். நான் வெஜ் பீஸா செய்கிறனால மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட சிக்கன் ப்ரான் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டாக நம்ம ஸ்வீட் கார்ன் போட்டுடலாம். சீஸ் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதோட குக்கிங் டைம் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் தான். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா பேக் ஆகிருக்கு. பாருங்கள் சீஸ் எப்படி சூப்பராக இருக்குன்னு, நல்லா வருது. ரெடி ஆகிடுச்சு டொமினோ ஸ்டைல் வெஜ் பீஸா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணணும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Few moments later.